ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிக்ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிவேர் தி ஜென்டில்மேனோட 5th எபிசோடு தான். இந்த மானுவோட இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. அப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல, ஹே குழந்தை, நீ இந்த கஞ்சியை குடி. நீ உயிரோடு இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்பா எனக்கு உங்களை விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா, நான் எதை பார்த்தையும் பயப்பட மாட்டேன். ப்ளீஸ் அப்பா, என்னை வித்துடாதீங்க. கிளர்க் சூய், எங்களை உங்க கூட சேர்த்ததுக்கும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கத்து கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இனி இந்த லாங்ஷன் கவுண்டியோட ஃபியூச்சருக்காக நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகி போவோம். ஆமா, நான் என்னோட ஃபுல் லைஃப்லயும் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு போல் கஞ்சியோட நன்றிக்காக என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட் ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டேன். நான் இதுக்கு தகுதியானவன் தான். ஆமா, நான் இதுக்கு தகுதியானவன் தான். இந்த கிளர்க்கு சாய்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நினைச்சதா இதெல்லாம். அப்போ ஹீரோ அங்கிருந்து, கமாண்டர் கியூன், இந்த நம்பிக்கை துரோகிய தூக்கிட்டு போய் இந்த சிட்டி வால்ல தூக்கிடுங்க. இது இந்த சிட்டி இருக்கவங்களுக்கும் என்ன எதிர்க்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங்கா இருக்கணும். அந்த கமாண்டர் கியூன் அங்கிருந்து, உங்களோட ஆர்டருக்கு ஒபே பண்ற மஜிஸ்ட்ரேட். அப்ப அந்த லோட் டியாவோ அங்கிருந்து புலம்பிக்கிட்ட சொல்றா, லோட் மஜிஸ்ட்ரேட், நான் அப்பவே சொன்னேன் இதை பத்தி நாம துருவி விசாரிக்க கூடாதுன்னு. ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சிடுச்சுன்னா அப்ப நாம என்ன பண்றது? அது நம்மளோட உயிருக்கே பெரிய பிரச்சனையை வந்து நின்னுடும். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நாம ரொம்ப அமைதியா இருந்து பேசி முடிக்கலாம். இவ்வளவு பெரிய கவுண்டியை நடத்திக்கிட்டு போகணும்னா, அதுவும் இவ்வளவு பெரிய ஜென்ட்ரி அண்ட் நோபல் கிளான்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்துதான் எல்லாத்தையும் பண்ணணும். அப்ப ஹீரோ கடுப்பாய் அந்த ஆளோட நேரம் சாட நிறுத்திக்கிட்டேன். ஐயோ, என்ன அடுத்த உங்களோட தலை இங்க போகணுமா? அப்ப லோடியாவோங்கிறது பயந்து ஓடிக்கிட்டேன். ஐயோ, என்ன காப்பாத்துக்க மேஜிஸ்ட்ரேட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப ஹீரோ அந்த ஆளோட பின்னாடி ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுக்கிட்டேன். நாள் முறைக்கு என்னோட காதுக்கு கீழே வந்து கிளுகிளுன்னு பேசிக்கிட்டேன். என்னோட காதை இப்ப ஃபுல்லா கெட்டு போயிடுச்சு. இப்ப என்னன்னா, நீ மண்டிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு அது கூட என்ன சேர்த்து இருக்க பாக்குறியா? அப்ப அந்த ஆள் அங்க இருந்து, அப்படி இல்ல மஜிஸ்ட்ரேட், உண்மையில நான் உங்களோட நல்லதுக்கு தான் சொன்னேன். அதனால லோட் மஜிஸ்ட்ரேட் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாகுங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்து, என்ன சொன்ன நீ? இப்ப நான் அமைதியா இருக்கணுமா? சரி, நான் இப்ப எதுக்காக அமைதியா இருக்கணும்னு நீ சொல்லி ஆகணும். அது உன்னால சொல்ல முடியல. என்னோட தலையை வெட்டி இந்த பிளாக்கு நான் சாக்ரிஃபைஸா கொடுப்பேன். அப்புறம் என்னோட ட்ரூப்ஸை கூட்டிட்டு போய் அந்த டியோ ஃபேமிலியோட வாசலை உடைச்சு நான் ரைட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப அந்த டியோவை அங்க இருந்து, நம்மளால இங்க இருக்க டேபிளை எப்பவும் திருப்பி போட முடியாது. நாம அந்த டேபிளை அப்படியே தலைகீரா திருப்பி போட்டாலும் இதனால யாருக்கும் எந்த ஒரு யூஸும் இல்ல. கடைசியில நாம தான் இதனால ஃபுல்லா அடிச்சு போக போறது. அப்போ ஹீரோ அங்க இருந்து, அப்படியே நான் அவங்கள ஃபுல்லா அடிச்சிடலாம். ஆனா லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லாம நீங்க உங்களோட ட்ரூப்ஸை அனுப்புறது ரொம்ப தப்பு. ஒரு பெரிய பணக்கார வீட்டு புள்ள என்னைக்கு ஒரு ஆபத்தான எஜ்ஜில போய் உட்கார மாட்டா. அப்படி இருக்கும்போது லோட் மஜிஸ்ட்ரேட் ஆன நீங்க அவனுக்காக நீங்க எதுக்காக உங்களோட லைஃப் ரிஸ்க்ல வைக்கிறீங்க? அதுக்கு இது வர்த்தானது இல்ல. அப்போ ஹீரோ அங்க இருந்து, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரேட் டீல் மாதிரி தான் தெரியுது. இப்போ உனக்கு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா? அப்ப அந்த ஆள் அங்க இருந்து, என்னது கிரேட் டீலா? லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க எதுக்காக ஒரு கிரேட் டீல் மாதிரி இது நினைக்கிறீங்க? நான் பாக்குறதுக்கு ஒரு யூஸ்லெஸ் ஆனவ மாதிரி தெரியுதுன்னா. லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க அப்ப என்ன கொள்றது இல்ல, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க ஒரு 7th ரேங்க் கவுண்டி மஜிஸ்ட்ரேட், அப்புறம் நீங்க ஒரு ஜின்ஷி தான்ஹுவா, நம்ம கிரேட்ஸோட எம்பரஸ் பேரு ஞாபகம் வச்சிருக்க ஒரு ஸ்காலர். உங்களுக்கு ஒரு கிரேட்டான ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டியூ ஃபேமிலி குறுக்க வந்து உங்களோட ஃபியூச்சரை ரூயின் பண்ண பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்க போறீங்களா? ஒருவேளை லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க இங்க இருந்து போயிட்டு அடுத்த வர கவுண்டி மஜிஸ்ட்ரேட் ஒரு கரப்டட் ஆஃபீஸரா இருந்தா என்ன பண்றது? லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க ரைட் பண்ணி எடுத்த அந்த தானியங்களும் கோல்டும் சில்வரும் காணாம போன்றது மட்டும் இல்லாம வெளியே இருக்க ரிலீஸ் கேம்ப்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லா கலைச்சிடுவாங்க. அதனால லோட் மஜிஸ்ட்ரேட், நீங்க பல நாளா போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒரே நொடியில அடிச்சு போயிடும். இந்த லாங்ஷன் கவுண்டியில கடந்த சில வருஷமா இருந்தவங்க பணத்தை மட்டும் குறிய வச்சு கொள்ளையடிச்ச கஞ்ச பசங்க இப்பதான் எங்களுக்கு ஒரு ப்ளூ ஸ்கை கிராண்ட் மாஸ்டர் கிடைச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா எங்களுக்கான நீதியை நிலநாட்டணும். கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களை தான் நம்பி இருக்கோம். நம்ம ஆளுக்கால் நஷ்டமாகற மாதிரி ட்ரைனிங் பண்றது அவங்கள ரொம்பவே தலையில தூக்கி வச்சு கொஞ்சற மாதிரி இருக்கு. அதனால லோட் மஜிஸ்ட்ரேட், அவனுங்களை அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? அதனால லோட் மஜிஸ்ட்ரேட், எந்த ஒரு சிக்கமான சூழ்நிலையிலும் ரொம்ப உணர்ச்சிகரமா முடிவெடுக்க கூடாது. எப்பவும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். சின்ன விஷயங்கள்ல பொறுமையா இழக்கிறது நம்ம கிரேட் பிளான்ஸை ஃபுல்லா ரூயின் பண்ணிடும். அது எப்படின்னா கிரேட் மவுண்டன்ஸ்ல ஃபயர் ரூட்ஸ் இருக்கிற மாதிரி. ஒருவேளை லோட் மஜிஸ்ட்ரேட் என்னை வெட்டி சாய்க்கிற மூலமா உங்களோட கோபம் குறையும்னா நீங்க அப்படி பண்ணுங்க. நான் சாகிறதுக்கு கூட தயாரா இருக்கு. அதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. லோட் மஜிஸ்ட்ரேட், ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் ப்ளூமிங் பண்ணலாம். ஆனா ஒரு மனுஷனோட இளமை எப்பவும் திரும்பி
வராது. இப்போ ஹீரோ அங்கிருந்து இந்த லோடியாவை எப்போ இப்படி முட்டி போடுறது பழகிட்டான் போல. அப்படி அந்த ஒரு கோல்ரை பிடிச்சு தூக்கி நிப்பாட்டிக்கிட்ட. ஆனா நீ இப்ப சொன்ன வேட்ஸ்ல ஏதோ சில ஒண்ணு ரீசனபிளா இருக்கு. டேய் எதுக்குடா எப்ப பார்த்தாலும் சும்மா முட்டி போட்டு இருக்க லோட் மஜிஸ்ட்ரேட்? அப்ப நீங்க என்ன கொல்ல போறது இல்லையா? லோட் மஜிஸ்ட்ரேட் நான் ஒண்ணு கேட்கலாமா? இதுல உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் பிடிச்சிருக்கு? ஏன்னா நான் ஃபியூச்சருக்காக அதை தெரிஞ்சு வச்சுக்கலாமே. அப்ப நான் லோட் மஜிஸ்ட்ரேட்டுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து ஸ்வாட கிளீன் பண்ணிக்கிட்டு டேபிளை அப்படியே திருப்பி போடுறது அவனுங்களை அப்படியே சும்மா விடுற மாதிரி. லோட் டியாவோ அங்கிருந்து ஆமா நாம அந்த டேபிளை திருப்பி போடுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. லோட் மஜிஸ்ட்ரேட் செம்ம புத்திசாலித்தனமான யோசனை. ஹீரோ அங்கிருந்து சாட தூக்கி போடும்போது ஜூனியர் பொண்ணு அதை பிடிச்சு ஸ்கப்பர்ல வச்சுக்கிட்டேன். சீனியர் பிரதர் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அருமையா இருக்கு. ஹீரோ அங்கிருந்து இது வெறும் குட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, இருக்கிறதுல ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜினா இது மட்டும் தான். அப்ப அந்த டியாவோ பையில ஹீரோட காலை பிடிச்சுக்கிட்டேன். அப்பவே சொல்ல இல்லையா நம்ம லோட் மஜிஸ்ட்ரேட் ஒரு டிவைன் பீயிங் இப்படி அசால்ட்டா சட்டுன்னு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டாரு. அதனால எல்லாரும் வந்து லோட் மஜிஸ்ட்ரேட்டோட காலை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. அப்ப ஹீரோ சொல்றா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் அப்ப உன்னை அங்கேயே போட்டு தள்ளி இருக்கணும். கமாண்டர் கொஞ்சம் ஓரமா தள்ளி நில்லுங்க. அப்படியே ஹீரோ காலை விழிச்ச வரைக்கும் போ அங்கிட்டு. ஐயோ நான் பறந்துட்டு இருக்கேன், யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. ஹீரோ அங்கிருந்து சொல்றான் நெருப்பை மூட்டி பெரிய பாத்திரங்களை ரெடி பண்ணுங்க, குதிரைகளுக்கு ப்ரௌன் கோன் தீவனத்தை வைங்க, அப்புறம் விடியறதுக்கு முன்னாடி நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வயராக நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடட்டும். அந்த கமாண்டர் குன்னு அங்கிருந்து என்னது சாப்பாடு சமைக்கணுமா? அப்ப நாம இப்போ அப்ப டியாவை குறுக்க வந்துகிட்டு என்னது ஒரு சென்ட் ஆஃப் ஃபீஸ்டா? லோட் மஜிஸ்ட்ரேட் நீங்க தானே இப்ப சொன்னீங்க டேபிள திருப்பி போட மாட்டோம்னு. அப்போ எதுக்காக இந்த சென்ட் ஆஃப் ஃபீஸ்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு செம பசி. அப்ப இதுல சாப்பாடு சாப்பிடல என்ன தப்பு இருக்கு? நம்ம லோடியாவுக்கு சாப்பிடணும்னு ஆசையே இல்லையா? அப்ப அந்தாலும் அங்கிருந்து அழுதுகிட்ட எனக்கு சாப்பிடுறதுல பயமா இருக்கு, என்னால சாப்பிட முடியாது, எனக்கு அதுக்கான தைரியம் இல்ல. அப்ப ஹீரோ அந்தாலோட ஷோல்டரை தட்டிக்கிட்ட லோடியா நிம்மதியா மனசார சாப்பிடுங்க, நாம இப்ப டேபிள கவுக்குறோமோ இல்லையான்னு நம்மளை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது. அப்படி ஹீரோ அங்கிருந்து நடந்து போய்கிட்ட வெளியே இருக்க அந்த வெல்தி ஹவுஸ் ஹோல்டுக்கெல்லாம் இதை பத்தி சுத்தமா தெரியாது. அதனால எந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டே சொல்லுங்க, இந்த லோங்ஷன் கவுண்டி முருக்கா இந்த மேட்டர் பரவுறதா நமக்கு ரொம்ப நல்லது. டே லியூலாங் சீக்கிரமா யாராச்சும் வச்சு அந்த ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸை கிளீன் பண்ணு, அப்புறம் அந்த சில்வர் டெயில்ஸை ஹீலியோ கோட்டையாடுக்கு அனுப்பி வை. அது மட்டும் இல்லாம இனிமே நாம அந்த அக்கௌண்ட்ஸை விசாரிக்க போறது இல்லைன்னு இருக்கிற நியூஸை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடு. அந்த லியூலாங் பைலங்கிறது எஸ் மஜிஸ்ட்ரேட். அப்படி ஹீரோ வெளியில வந்து என்னத்தையும் சென்ஸ் பண்ணி சைட்ல பார்த்தா அந்த வாய் பேச முடியாத பொண்ணு கூட மேல நிக்கிறா. அப்படியே அவ மறைஞ்சு போயிட்டா. அப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டா நினைக்கிறா, நீங்க என்ன பார்க்க விரும்பலன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனா நீங்க நைட்டு வந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த பிளாக் ரோப்டு போட்ட அந்த கியூஏ ரிஃபைனர் அவன் என்னமோ சொன்னா போன வாட்டின்னு, ஒருவேளை இந்த ஓயாண்டியானே முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ? ஹே ஓயாண்டியான் உங்களை உண்மையிலே புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஆள் தான் நீங்க. அப்ப அந்த கமாண்டர் கின் சொல்றா கவுண்டி மஜிஸ்ட்ரேட் ஓயான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட மைண்டே லோஸ் பண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருந்தாரு. ஆனா சீக்கிரமாவே அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாவே ஒரு சூப்பரான பிளானே ரெடி பண்ணிட்டாரு. அவர் உண்மையில ஒரு ஜீனியஸ் தான், ஏன்னா அந்த அளவுக்கு சமய யோசிக்கிறாரு. அப்ப ஜூனியர் பொண்ணுங்கிருந்த கமாண்டர் கின் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, அவரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? அந்த ஆள் சொல்றா அவர் அதிகாலையில உதிக்கிற ஒரு சூரிய மாதிரி, சில நேரத்துல கார்மேகங்கள் மறைச்சாலும் அவர் அவரோட கடமையை எப்பவும் மறக்க மாட்டாரு, கரெக்டான டைம் வரும்போது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தர மாதிரி பிரகாசமா ஜொலிப்பாரு. அப்ப ஹீரோ அங்கிருந்து அச்சும் எவனோ ஒருத்தன் நம்மளே பார்த்து இல்லாத்தையும் பொல்லாத்தையும் எல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த லியோலாங் பையில இனிமே அந்த அக்கௌண்ட்ஸை விசாரிக்க போறது இல்லைன்னு இருக்கிற அந்த நியூஸை பரப்பின பிறகு ஜங்ஷன் கவுண்டியில இருக்கிற வெல்தி ஹவுஸ் ஹோல்டுக்கெல்லாம் ஒரு விதமான அமைதியான பயம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் இது உண்மையா இல்லையா பொய்யா, ஒருவேளை நம்ம நம்மளோட கார்டை கீழே இறக்கின பிறகு அந்த டைம் பார்த்து நம்ம எல்லாரையும் கொத்தா கைலாசம் அனுப்புறதுக்கு போட்ட பிளானா இருக்குமா இது? அப்ப இன்னொருத்தன் அதான் நானும் யோசிக்கிறேன், நாம ஏன் அந்த மேலு கோட்டையாடுக்கு சீக்கிரட்டா கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்க கூடாது? இன்னொருத்தங்கிறது கடுப்பாய் டே முட்டாள் உன்னோட தலையை யாராச்சும் போட்டு மிதிச்சுட்டாங்களா? டொனேட் பண்ண சொல்லும் போது காசு இல்லைன்னு சொல்றேன், லஞ்சம் கொடுக்கறதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கு. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. அப்ப காலையில கார்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஒருத்தன் சொல்றா அந்த கவுண்டி மஜிஸ்ட்ரேட் உண்மையில என்னதான் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காரு, அவங்க தானே சொன்னாங்க இனிமே அதை விசாரிக்க போறது இல்லைன்னு. அப்ப எதுக்காக இன்னும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு முன்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க? அப்ப இன்னொருத்த அங்கிருந்து அவங்க இதை பத்தி விசாரிக்க போறது இல்லைன்னு யார் சொன்னாங்க? ஆடிட்டிங் நடந்த அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம ஒரு கியூஏ ரிஃபைனர் அந்த அக்கௌண்டன்ட்டுக்குள்ள பூந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். இதனால செம்ம கடுப்பான மஜிஸ்ட்ரேட் அவுட்சைடர்ஸ் கூட சேர்ந்து துரோகம் பண்ண ஒரு கிளர்க்கோட தலையை வெட்டி கொண்டுட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப இன்னொருத்த அங்கிருந்து என்னது அப்படியா, இப்ப நாம என்னதான் பண்றது? நம்ம முதல்ல அந்த ஃபண்ட் ரைசிங் பேங்க்ல அவ்வளவு சீன் போடாம முதலே அந்த காசை கிட்ட இருந்தா நமக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப இன்னொருத்த அங்கிருந்து ஆமா இனிமே அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கியூஏ ரிஃபைனரை பிடிக்கணும்னு இருக்கிற போர்வேல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா பறிமுதல் பண்ணிக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. நாம அந்த லோட் மஜிஸ்ட்ரேட்டு கிட்டயே பிரச்சனைக்கு போனதால அந்த ஆளு செமையா கடுப்பாயிட்டா. பக்கத்துல இருக்கவன் அதென்ன ஸ்கொயர் செங்க அந்த ஆள் அப்படிதான் என்னமோ சொன்னான். உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் இந்த கிரேட்ஸ் சாம்ராஜ்யத்தோட சட்டத்தை மதிக்கிற நல்ல ஒரு குடிமக்கள் தானே. அப்படி இருக்கும்போது நாம தலையை வெற்றல
அளவுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? அப்ப பக்கத்துல இருக்கோம் சொல்றா, நீ இப்ப என்ன பெரிய நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ நைட்டு மீடியோ கோட்டி அடுக்கு அழிச்சு அந்த சீக்ரெட் கிஃப்ட் அப்படியே திரும்பி வந்துடுச்சு இல்லையா? சரி, நீ அவ்வளவு நல்லவனா இருந்தா நீ ஏன் இன்னும் கட்டாம வச்சிருக்க? டேக்ஸ் எல்லாம் கட்டாம இருக்க. அப்புறம் உங்ககிட்ட தானே நிறைய காசு இருக்கு, அப்ப ஏன் நீ ரிலீஃப் கேம்புக்கு டொனேட் பண்ணாம இருக்க? அப்ப அந்த ஆளு கடுப்பாயங்கிறது, டேய் வாய மூடுறா மீன் விக்கிற கலட்டு முட்டாள. இதெல்லாம் கேட்டு சென்ட்ரல் இருந்தா அந்த லியூ ஃபேமிலியோட ஹெட் வச்சுட்டு இருந்த டீ கப்பை டேபிள்ல அடிச்சுக்கிட்ட. ஹே போதும் நிப்பாட்டுங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம இன்னைக்கு இங்க இதுக்காக கேதர் ஆயிருக்கும்னு விஷயத்த மறந்துடாதீங்க. இப்ப அங்கிருந்து ஒருத்தன் கேக்குறா, ஒருவேளை லோட் மஜிஸ்ட்ரேட் இந்த பேங்குட்டிக்கு வரல நான் என்ன பண்றது? அதுக்கு பதிலா நாம ஏன் சில்வரை டைரக்டா மேலுக்கோட்டி எடுக்க அனுப்பி வைக்க கூடாது? நாம அங்கே நேர்ல போய் மன்னிப்பும் கேட்டுக்கலாம். லோட் மஜிஸ்ட்ரேட் அந்த பணத்தை வாங்கிட்டு அமைதி ஆயிட்டாருன்னா நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கூட பணத்தை அந்த ஆளுக்கு கொடுக்கலாம். அப்ப இன்னொருத்த அங்கிருந்து சில்வரை வச்சு தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்புறம் எதுக்காக நாம ஒபிகல்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணணும்? அப்ப அந்த லியூ ஃபேமிலியோட ஹெட் அங்கிருந்து, அங்கிள் ஓ பரிசையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து தானே லியூ ஃபேமிலி இந்த விஷயத்தை பாத்துக்க சொன்னீங்க. முன்னாடி இருந்த லாங்ஷன் கவுண்டியோட மஜிஸ்ட்ரேட் ரிலீஃப் கேம்ப்ஸை மேனேஜ் பண்ண போதும் நாம இதே விஷயத்தை தான் பண்ணோம். அப்போ எல்லாம் அங்கிள் ஓ ஒரு வார்த்தை கூட பேசலதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது அங்கிள் ஓ நீங்க இப்படி பேசல ஏதாச்சும் நியாயம் இருக்கா? அந்த ஆளு பயந்துகிட்ட, தப்புதான், நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப இன்னொருத்த அங்க இருந்து, ஆனா அந்த மஜிஸ்ட்ரேட் கிட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே. அப்ப அந்த லியோ ஃபேமிலியோட ஹெட் அங்க இருந்து, எனக்கு இது நல்லாவே தெரியும், இந்த சண்டை எல்லாம் சுயநிலத்துக்காகவும் ஒருத்தர் கண்டிஷன் போட்டதுக்காகவும் இருந்தா இதெல்லாம் நடக்குது. அந்த லோடு ஓயாங்க நினைச்சா எப்பவே சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு வந்து இந்த டேபிள திருப்பி போட்டு இருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணலையே. இப்படின்னா இன்னும் பேசி தீர்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இது கண்டிப்பா ரெண்டு பக்கம் தீர அளவுக்கு போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம நாம இன்னைக்கு அவரை இங்க கூப்பிட்டு விருந்து கொடுக்க போறோம் இல்லையா? அது கூட கவுண்டி ஆமனை ரிப்பேர் பண்ற பேர்ல பெரிய ஒரு டொனேஷனே கொடுக்க போறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த லோடு ஓயாங் திருப்தி அடைய போறா இல்லையான்னு பார்க்கலாம். இங்க இருக்க எல்லாரும் என்ன இந்த அளவுக்கு மதிச்சு நம்புறதுனால உங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி ஒரு முடிவு தான் நான் எடுப்பேன். ஆனா இப்ப அங்கிள் ஊ பண்ண மாதிரி முட்டி போட்டு சரண்டர் ஆகுறது அது நம்ம லியோ ஃபேமிலியோட மரியாதை லாபத்தை மட்டும் டேமேஜ் பண்ணாது, அது இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட மரியாதை அதை அழிச்சிடும். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாரும் அது எங்களுக்கு புரிஞ்சது. அந்த லியோ ஃபேமிலியோட ஹெட் நினைக்கிறா, அன்னைக்கு நைட் அங்க புகுந்த கியூஆர் ரிஃபைனர் விரட்டி அடிக்கப்பட்டாருன்னு கரெக்ட் டைமுக்கு மஜிஸ்ட்ரேட் ஓயாங் ஈஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ்க்கு வந்துட்டாருன்னு அந்த ஓல்டு கிளர்க்கோட தலையை மஜிஸ்ட்ரேட் வெட்டிட்டாருன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்க அன்னைக்கு ஆடிட் பண்ண விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சா? இப்போ விஷயங்கள் எல்லாம் என்னோட கண்ட்ரோல் விட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. டேய் ஓயான் லியான் ஹான், இப்போ யாரோ வந்து கதவுல தட்டுறாங்க. ஆனா நீ இந்த பேங்குட்டிக்கு வரதுல தெரியுது. நாளை இந்த மொத்த சிச்சுவேஷனையும் தலைகீரா மாத்த முடியும். நான் நினைச்ச மாதிரியே நீ வந்துட்ட, இனி எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. அப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் டோர் ஓபன் பண்ணும்போது ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட, ஆஹா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இங்கதான் இருப்பேன்னு. நான் கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாருங்க. அந்த லியோ லேம்பாயில் அங்கிருந்து, மாஸ்டர் லியோ இதுக்காக இந்த டோர் ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு நேரம், இன்னும் கொஞ்சம் கூட லைட் ஆனா நாங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கிருந்து கிளம்பியே போயிருப்போம். ஏ லிட்டில் கான்ஸ்டபிள் யாங், ஏன் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? ஏன் நம்ம லோட் மஜிஸ்ட்ரேட் இங்க வரல? அதுவா மஜிஸ்ட்ரேட் ஒபிஷியல் டியூட்டியில கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதான் அவரால் இங்க நேர்ல வர முடியல. உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல சொல்லி என்ன இங்க அமைச்சு வச்சிருக்காரு. சரி எதுக்காக என்ன இப்படி முறைச்சு பாக்குறீங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இப்போ அந்த லியோ ஃபேமிலியோட ஹெட் லிட்டில் கான்ஸ்டபிள் யாங் தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ், நீங்க இங்க வந்து உட்காருங்க. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ வேற இடத்துல இருந்துகிட்டு, இந்த லிட்டில் ஜூனியர் சிஸ்டருக்கு என்ன ஆச்சு? டைம் எவ்வளவு ஆக போகுது? அவங்க ஏன் இன்னும் சாப்பிட வராம இருக்காங்க? ஜூனியர் பொண்ணு சோகமா வந்து உட்கார்ந்துட்டா. ஏ லிட்டில் ஜூனியர் சிஸ்டர் ஏன் உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு? அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்த, சீனியர் பிரதர் நீங்க கமாண்டர் குன்ன அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கான்ஃபிகேட் பண்ணாம நிப்பாட்டிக்கிட்டீங்களே, ஒருவேளை நான் அந்த கியூஏ ரிஃபைனரை துரத்திட்டு போயதுனால தானோ உங்களோட பிளான் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. நான் அங்கே இருந்து அந்த கிளர்க் சூயை தடுத்திருக்கணுமோ? அப்ப ஹீரோ அங்க இருந்து, சரி நீ அப்படி சொல்றதுல தப்பு இல்ல, அதனால உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன். சரி சீனியர் பிரதர், சரி சரி பரவாயில்ல விட்டு தள்ளு. அப்படி அந்த பொண்ணு பெஞ்சு மேல படுத்துக்கிட்ட, இந்த நிலைமையில சீனியர் பிரதரால எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? என்ன கொஞ்சம் திட்டினாலும் பரவாயில்ல, அப்போ ஆச்சு என்னோட கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரி நான் எதுக்காக உன்னை திட்ட போறேன்? உங்களுக்கு என்ன திட்டுறது கூட இஷ்டம் இல்லையா? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, நான் உங்ககிட்ட பேச மாட்டப்போ? அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட தலையை பிடிச்சு தூக்கிக்கிட்ட, நீ இப்படி இமேஜினேஷன் பண்றது பாட்டு, ஆமா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணாம விட்டாதுதான் எனக்கு இப்படி செமையான ஒரு ஐடியா கிடைச்சது. இது டிசாஸ்டர் ரிலீஃபை தடுத்து ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம டைகூன்ஸ் நாய்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடத்தையும் புகட்டலாம். ஆனா இதை பத்தி முழுசா இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி நீ அன்னைக்கு நைட் அந்த கியூஆர் ஃபேனோட ஃபேஸை பாத்தியா? லாஸ்ட் என்னதான் அங்க நடந்தது? அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, அந்த கியூஆர் ஃபேனோட ஃபேஸை பார்க்கல, அந்த கியூஆர் ஃபேனர் எங்க போனா கடைசியில என்னாச்சு கூட எனக்கு தெரியாது. அப்ப ஹீரோ அங்க இருந்து, இப்போ இருக்க சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா 90% வாய்ப்பு இருக்கு அந்த லியோ ஃபேமிலி அனுப்பின ஆளா இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க சில பேர் இருந்திருக்கலாம். அதனால ஜூனியர் சிஸ்டர் நீ அந்த கியூஆர் ஃபேனரை துரத்தி அடிச்சதே ஒரு பெரிய விஷயம் தான். அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, இருந்தாலும் சீனியர் பிரதருக்கு கிளவுட் ட்ரீம் ஸ்வாட் மார்ச்ல இருக்கிற ஒரு ஃபீமேல் கல்டிவேட்டரை தெரிஞ்சிருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீனியர் பிரதர் உங்களுக்கு ஜாவோ கின்சியோவே முன்னாடியே தெரியுமா? அப்ப ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சுக்கிட்ட, என்னது
கிளவுட் ட்ரீம் ஸ்வாட் மாஷா? அப்போ சீனியர் பிரதருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கா? இப்போ ஹீரோங்கிறது கடுப்பாய் சொல்றா, நம்ம லோங்சனை முருவா முருகடிச்சதே இந்த கிளவுட் ட்ரீம் மாஷோட தண்ணி தான். அடுத்த தடவை அந்த ஃபீமேல் கல்டிவேட்டரை பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்கணும் அங்க என்னதான் நடக்குதுன்னு. அப்போ சீனியர் பிரதர் உங்களுக்கு அவங்கள பத்தி ஒன்றும் தெரியாதா? அப்போ ஹீரோ அங்கிருந்து நீ என்ன சொல்லிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த மாஸ்டர் கிளவுட் ட்ரீம் மாஷில இருந்து வந்திருக்காங்க. ஆனா என்னோட மெமரிஸ்ல கிளவுட் ட்ரீம் மாஷோட்டு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத மாதிரி தெரியுது. அப்புறம் யார் இந்த சாவோ கிங்ஸியோ? லிட்டில் ஜூனியர் சிஸ்டர் உன்னை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்ப ஜூனியர் பொண்ணு சொல்றா, இந்த சாவோ கிங்ஸியோ யாருன்னா கிளவுட் ட்ரீம் மாஷோட இந்த ஜெனரேஷனோடையும் மேடன் ஆஃப் யூவே. வழக்கமா இந்த கிளவுட் ட்ரீம் மாஷில அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஆர்டிஃபேக்ட் வச்சுதான் அவங்களோட உயூர் ரீஜன்ல இருந்து மேடன் ஆஃப் யூவே செலக்ட் பண்ணுவாங்க. நான் கிங்ஸியோ பிறந்த போதே இன்னைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி தாவோ சார்ட்ஸோட டேலண்டோட தான் பிறந்தாங்க. அதனாலயே இந்த ஜெனரேஷன்ல டாப் சார்ட் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தங்க தான் அவங்க. உண்மையா சொன்ன எனக்கு நேர்ல அவங்கள மீட் பண்ணி தாவோ சார்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப ஹீரோ நினைக்கிறா கேட்கறதுக்கு ஜூனியர் சிஸ்டரோட ட்ரீம் லவர் மாதிரி இருக்கிறாங்களே, ஆனா என்ன பண்றது அவங்களும் ஒரு பொண்ணா போச்சு. எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ரொமான்டிக் டெப்ஸ்ல இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, ஆமா சீனியர் பிரதர், அந்த லியூ ஃபேமிலி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு பேங்கெட் அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். சீனியர் பிரதர் நீங்க ஏற்கனவே அதுல கலந்துக்கிட்டு திரும்பி வந்துட்டீங்களா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நான் அந்த பேங்கெட்டுக்கு போகாம நம்ம லிட்டில் லியூலாங் மூலமா ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் அங்க போய் சாப்பிட மாட்டேன். ஒருவேளை அவங்க எனக்கு ட்ரீட் வச்சுட்டு அது வச்சு என்ன பின்ன பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஹோ அப்படியா சீனியர் பிரதர்? அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த லியூ ஃபேமிலியோட ஹெட்டா தான் காட்டுறாங்க. சரி லோட் மேஜிஸ்ட்ரேட் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணிருக்காங்க? அந்த லியூலாங் ஃபைல 2 விரல எடுத்து காட்டுறா. அப்ப அது பார்த்துட்டு அந்த லியூ ஃபேமிலியோட ஹெட், என்னது 220,000? அப்ப அந்த லியூலாங் ஃபைல் அங்கிருந்து, என்னது 220,000 டைல்ஸா? இங்க மேட்டர் 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டொனேட் பண்ணி வந்த எல்லா பணத்தையும் அப்படியே அதை தானியமா மாத்திடுங்க. அப்புறம் இந்த ஃப்ளட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல என்ன விலை இருந்ததோ, அதாவது 10 வென் பர் டூ, அதே விலையில ரிலீஃப் கேம்புக்கு அனுப்பி வைங்க. செகண்டா இருக்கிறது, இங்க ஒரு பிரம்மாண்டமான டிராகன் போட் ஃபெஸ்டிவல் கிராண்ட் இவெண்ட் நடத்தணும். இதுல பீப்புள்ஸ் எல்லாம் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணணும். நான் இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இதுல இருந்து கொஞ்சம் போர்ஷனை பேக் பண்ணி அந்த ரிலீஃப் கேம்புக்கு எடுத்துட்டு போகட்டுமா? இதனால அங்க இருக்க ரெஃப்யூஜிஸ் கடையில இதை பத்தி இருக்கிற ஒப்பீனியனை உருவாக்குறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாட்டை கொடுத்ததுக்கு இங்க இருக்க எல்லா மாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி நான் இப்ப சொன்ன 2 பாயிண்ட்ஸுக்கு உங்கள யாருக்காச்சும் ஏதாச்சும் குஸ்டின் கேட்கணும்னு இருக்கா? அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் கலபலான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சொல்றா, நாங்க மொத்தத்துல 1300 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ் டொனேட் பண்ணிருக்கோம். அது இப்ப நார்மல் மார்க்கெட் பிரைஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா அதே இப்ப நாங்க டபுள் பண்ணி ஆகணுமே. அப்ப இன்னொருத்தன் கேக்குறா, அப்ப இந்த ஹாலிடே செலிப்ரேஷனுக்காக நாங்க மொத்தத்துல எவ்வளவு பணம் செலவழிக்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இன்னொருத்தன் அங்க இருந்து, அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க மத்த கவுண்டிஸ்ல இந்த தடவை யாரும் அந்த ஹாலிடே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. அப்ப லியூ ஃபேமிலியோட ஹெட் சொல்றா, சரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்ப மொத்தமா வருது 2018 ஸ்ட்ரிங் ஆஃப் கேஷ். இந்த லியூ ஆனா நானே அது மொத்தமா ரவுண்ட் அப் பண்ணி 10 வென் பர் டூன்னு இருக்கிற விலையிலேயே இந்த தானியத்தை எல்லாம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் சிட்டியோட அவுட் சைடுல இருக்கிற ரிலீஃப் கேம்புக்கு இது வந்து சேரும். கண்டிப்பா இதனால நம்ம லோட் மேஜிஸ்ட்ரேட்டோட கவலை எல்லாம் போக்கணும்னு நான் நம்புறேன். அப்ப லியூலா பைல மாஸ்டர் ரியூ நீங்க ரொம்ப ஜெனரஸா இருக்கீங்க. அப்ப அங்கிருந்து அந்த தாடி வச்ச வயசானவர், ஒருவேளை நம்ம லோட் மேஜிஸ்ட்ரேட் இந்த செலிப்ரேஷனுக்காக மறுபடியும் எங்க கிட்ட வந்து டொனேட் கேட்க மாட்டாங்க தானே? இப்ப லியூலாங் பைல சொல்றா, நீங்க யாரும் மறுபடியும் டொனேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல. நாம லாங்சன் கவுண்டி யாமன் சார்பாவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம மக்கள் கூட சேர்ந்து இந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம், ஆஹா எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆனா வந்துடுச்சே. ஆனா அந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டியோட டவுனே பட்டர்ஃபிளை கிரேக் அப்புறம் அந்த பெங்களூன் ஃபெரி இது எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படியே உங்களோட வீடுகளையும் போட்ஸையும் கூட ரிப்பேர் பண்ணலாம், அதுவும் உங்களோட காசுல. அப்ப அங்கிருந்து இருந்தேன், சரி ரிப்பேர் எல்லாம் பண்ணலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அப்ப லியூலாங் அங்க இருந்து, ஒர்க் ஃபார் ரிலீஃப், உடம்புல நல்ல தெம்பு இருக்கிற ரெஃப்யூஜிஸ் தான் இதுக்கான லேபர். ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்களுக்கு அன்னைக்கான பேமெண்ட்ஸ் கொடுத்தா போதும், நம்ம கவுண்டி யாமனே இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்க லேபர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, இங்க கடத்துக்கு பேச்சே இல்ல, வேலை முடிஞ்சது காசு ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி இருக்கணும். இதோட பேரு தான் செல்ஃப் ரிலையன்ஸ், வி ஒர்க்கர்ஸ். இப்ப இது கேட்டது அங்கிருந்து ஒருத்தன், அப்பாடா இது கட்டாயமா கொடுக்க வேண்டிய டொனேஷன் இல்ல, இதுவே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னொருத்தன் சொல்றான், ஆமா இது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இன்னொருத்தன் சொல்றான், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இப்படி ஒரு ஃபேவரை பண்ணி கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, இது ஈஸியா பண்ணி கொடுக்கலாம். அப்ப லியூ ஃபேமிலியோட ஹெட் அங்கிருந்து, நம்ம லோட் மேஜிஸ்ட்ரேட் நம்ம நாட்டு மக்களை அவரோட சொந்த ஃபேமிலி மாதிரி தான் நேசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம லாங்சங்குக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தர பிளானே எப்படி ஏத்துக்காம இருக்க முடியும்? அப்ப லியூலாங் அங்கிருந்து, சரி நான் ஃபர்ஸ்டே போய் ரிலீஃப் கேம்புக்கு இந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு அப்படியே நேரா போய் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய மத்த மேட்டர்ஸை பத்தி லோட்ஷி அப்புறம் மத்த கொலீக்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த லியூ ஃபேமிலியோட ஹெட் நினைக்கிறா, கடைசியா அந்த ஓயான் லீ ஹான் பைல தலை குனிஞ்சு வந்துட்டா. அப்ப அங்கிருந்து போன லியூலாங் பைல திரும்பி வந்துட்டு இன்னொன்னு இருக்கு. அப்ப லியூ ஃபேமிலியோட ஹெட், என்ன லிட்டில் கான்ஸ்டபிள் யாங், நீங்க ஏதாச்சும் பொருளை எங்க விட்டுட்டு போயிட்டீங்களா? அப்ப
அந்த பையலு அதுவா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம மேஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு நம்ம இங்க பேசின மேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா முடிஞ்சிருச்சுன்னா அவரோட மனமார்ந்த தேங்க்ஸே சொல்ல சொன்னாரு. எப்படின்னா இது இப்படிதான். அப்படி அந்த பையல் ஸ்க்ரோலை ஓபன் பண்ணிட்டா. அதுல இப்படி எழுதி இருக்கு, நம்ம தானியத்தோட விலை கட்டுப்பாடு ஆணையே அதை அப்படியே அவர் லிஃப்ட் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காரு. இனிமே விலையை நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்கள எல்லாம் ஷோக்காய் இந்த லீவ் ஃபேமிலியோட ஹெட் வாய பொழந்துகிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப மேஜிஸ்ட்ரேட் அந்த விலை கட்டுப்பாடை நீக்க போறாரா? இப்ப லியோல அங்க இருந்து நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கெஸ் பண்ணி பார்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்ல. அதுக்கு லிட்டரலி அதுதான் அர்த்தம். இன்னையில இருந்து நம்ம லோங்ஷன் கவுண்டியில தானியத்தோட விலையை கவர்மெண்ட் கட்டுப்படுத்தி வைக்காது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் தானியத்தோட விலைக்கு இருக்காது. நீங்க எல்லாரும் திரும்பி போன பிறகு எந்த ஒரு கவலையும் இல்லாம விலை ஏத்தலாம். உங்களுக்கு எந்த விலைக்கு சேல் பண்ண தோணுதோ அந்த விலைக்கே சேல் பண்ணிருங்க. லீவ் ஃபேமிலியோட ஹெட் அங்க இருந்து இது எல்லாம் மார்க்கெட் பிரைஸ் தான். நாங்க ஒன்னும் விலையத்தை மேனிப்புலேட் பண்ணல. மார்க்கெட்டில இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்டில உருவான விலை தான் இது. அந்த வயசான ஆளுங்கிறது கான்செப்ட்லியாங்க நீங்க ரொம்ப தமாஸ் பண்றீங்க. அப்ப இன்னொருத்த மேஜிஸ்ட்ரேட் உண்மையில எல்லாரையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாரு. அவரு நம்மளே கொஞ்சம் கூட மறந்துடல. அவர் உண்மையில ஒரு நல்ல ஒரு அதிகாரி. அப்ப லீலாங்க அங்க இருந்து சரி இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இனிமே இந்த மார்க்கெட் பிரைஸே நம்புவோம். அப்ப சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். பை பை. அப்ப லீவ் ஃபேமிலியோட ஹெட் அங்க இருந்து பார்த்து போயிட்டு வாங்க கான்ஸ்டபிள் யாங். எங்களோட ரிகார்ட்ஸ் லோட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிவிச்சிடுங்க. அப்படியே அந்த அங்க உட்காந்து டீயே குடிச்சுக்கிட்ட நினைக்கிறா. அரிசி விலையோட விலக்கட்டுப்பாடை நீக்கிறது, இனிமே அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ண மாட்டோம்னு சொல்றது, அப்புறம் அந்த கிராண்ட் டிராகன் போட்டு ஃபெஸ்டிவல் இவெண்ட், இது எல்லா விஷயமும் நம்ம மெர்ச்சன்ட்ஸுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த ஓயான் லீஹான் பையல உண்மையில என்னதான் பண்ணா ட்ரை பண்றா. இப்படி தோல்வியை ஒத்துக்கிறது அவனோட ஸ்டைலே இல்லையே. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா டோங்லிங் டெம்பிள் தான் கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு வீட்டுக்கு போய் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை ஒரு நோயில இருந்து காப்பாத்தியது இல்லையா, அவனே தான் கட்டுறாங்க. அப்ப அவனோட அம்மா பேக்ல இருந்து சொல்றாங்க, அஷான் மவுண்டனை விட்டு கீழே இறங்கி போகாத. நாம எப்பவும் போல இந்த டெம்பிள்ல நிம்மதியா வாழலாம். அவனை நம்மள மாதிரி இருக்க ஏழை மக்களால ஒரு நோபல் பர்சனோட கைனஸை எப்பவும் திருப்பி செலுத்த முடியாது. ஒரு நோபல் பண்ற சின்ன உதவி கூட நமக்கு இந்த வானத்தை விட ரொம்ப பெருசு. இருந்தாலும் ஒரு ஏழையால அதை எப்போ அவங்களுக்கு திருப்பி செலுத்த முடியாது. ஒரு ஏழை கிட்ட இருக்கிறது என்னன்னா அவங்களோட ஒரே ஒரு உயிர் மட்டும்தான். அப்ப அந்த ஆஷன் சொல்றா, யங் மாஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் ஹீல் ஆன பிறகு மவுண்டன்ல இருந்து கீழே இறங்கி வந்து அவரை பார்க்க சொன்னாரு. அதனால அம்மா நீங்க உள்ள போங்க. அப்ப அவங்க அழுதுகிட்ட, உனக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னோட சிஸ்டர் நானும் அப்புறம் என்ன பண்ணுவோம்? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த லோட் மேஜிஸ்ட்ரேட் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவர். அப்படின்னா கண்ணா உன்னை நீயே நல்லா பாத்துக்கோ. தேவையில்லாத நீயே உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காத. நீங்க நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நாம எல்லாரும் கண்டிப்பா ஒரு நிம்மதியான குட் லைஃபே வாழ்வோம். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஹீரோ மீரோ கோட்டையாடுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு இருக்கா. இது என்னடா இப்படி இருக்கு? இன்னைக்கு ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ண உழைச்சப்போ யாரும் கண்டுக்கல. ஆனா ஒருத்தனோட தலையை வெட்டினப்போ இந்த கவுண்டி முறிசா அதை பத்தி தான் பேசுது. கிளாஸ்மேட்ஸ், டீச்சர், லோக்கல் ஒஃபிஷியல்ஸ், எக்ஸாமில் ஒரு முறை பார்த்தவங்க கூட லெட்டர் அமைச்சு பழைய பாசத்தை காட்டி இன்வைட் பண்ணியிருக்கேன். இந்த பையல பாக்குறதுக்கு இது பரிசு பேசுற மாதிரி இருந்தாலும் அவங்களோட உண்மையான மோட்டிவ் லாங்ஷிங்ல இருக்கிற வெல்தி மர்ச்சன்ட்ஸை இந்த ஓயான் லீயான் பையலை வச்சு கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்க. இந்த உலகத்தோட வழக்கம் எப்போ இப்படிதான். இப்படி வர லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே எரிச்சு தள்ளிடணும். ஆனா நானும் அவங்கள பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேமுக்குள்ள இருக்க அவங்க சும்மா ரூல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கமாண்டர் குன்னியும் மற்றவங்களை எல்லாம் வழி அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படி அந்த டோக் டைக்கூன்ஸ் இன்னைக்கு அந்த தானியத்தோட விலையை வச்சிருக்காங்கன்னு கூட பார்க்கலாம். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா பட்டர்ஃப்ளை கிரீக் ஷோர் தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்கிருந்துகிட்டு, கமாண்டர் குயின் எனக்கு எதுவும் பெருசா லிட்டரரி டேலண்ட் இல்ல. அதனால போயட்ரி எல்லாம் சொல்லி இமோஷனை கலப்ப நான் விரும்பல. கடந்த சில நாட்களா நீங்க எல்லாரும் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப தேங்க்ஸ். கமாண்டர் குயின், ரோட் மேஜிஸ்ட்ரேட் நீங்க ரொம்ப அடக்கமா பேசுறீங்க. மேஜிஸ்ட்ரேட் யோயாங், உண்மையில இந்த சபோர்டினேட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. சரி கமாண்டர் குயின் என்னன்னு கேளுங்க. அன்னைக்கு நைட்டு நீங்க ஒரு தலையோட அந்த ஸ்டோர் ஹவுஸ் விட்டு வெளியில வந்த போதே இந்த சபோர்டினேட்டுக்கு நல்லா புரிஞ்சது. இங்க இருந்த பிரதர்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸையும் ரைட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்ல ஆசை இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க ஏன் அது பண்ணல? ஏன் கமாண்டர் குயினுக்கும் அவங்களோட வீடெல்லாம் ரைட் பண்ணணும்னு ஆசை இருந்ததா? கமாண்டர் குயின், இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஈவில் ஜென்ரி லோக்கல் புள்ளிஸோட இடையில ஒரு நாளுக்கு 10 வாட்டி ரைட் பண்ணாலும் தப்பு இல்ல. அப்படி பண்ணாலும் இங்க இருக்க பீப்புள்ஸோட கோவம் அடங்காது. அவங்க எல்லாம் சாகிறதுக்கு தகுதியானவங்க தான். கமாண்டர் குயின், நீங்க ரொம்ப கோவக்காரரா இருக்கும் போல இருக்கு. ஆமா, மஜிஸ்ட்ரேட் ஓயங்கும் அதே மாதிரி ஒரு ஆள் தானே. அப்படின்னா கமாண்டர் குயின் ஏன் அவங்களோட வீடெல்லாம் போய் ரைட் பண்ணல? வந்தாலும் சொல்றா, முதல் மேட்டர் என்னன்னா அதுக்கான எந்த ஒரு மிலிட்டரி ஆர்டர்ஸும் என்கிட்ட இல்ல. அது நினைக்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு. நான் மஜிஸ்ட்ரேட் ஓயங் அந்த பவர் உங்ககிட்ட இருந்தது. நீங்க நினைச்சிருந்தா எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்கலாம். அது சரிதான், நான் நினைச்சிருந்தா அந்த ஆர்டரை கொடுத்திருக்கலாம். நான் வெறும் சார்ஜ் பண்ணி ஓவர் கான்பிடன்ஸ் ஆஃப் ஆர்டர் எடுத்துக்கிட்டு போற ஒரு ஜெனரல் கிடையாது நான். ஆனா நான் இந்த கவுண்டிக்கு ஒரு ஹெட்டா இருக்கிறவன். சும்மா ஒரு நிமிஷம் ஆசைக்காக மட்டும் என்னால அப்படிப்பட்ட முடிவெடுக்க முடியாது. எனக்கு புரியுது மஜிஸ்ட்ரேட் ஓயங். இந்த சபோர்டினேட் இதுக்கு முன்னாடி ஜிங்ஸி, ஹொக்கு மற்றும் ஜிஷோய் இப்படி எக்கச்சக்கமான கவுண்டிஸை கடந்து வந்திருக்கேன். ஆனா வேற வரியிலேயே ஃபியூச்சர்ஸ்கள் எல்லாம் பசியால சாகிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதும், டிசாஸ்டர் கண்ட்ரோல பக்காவா பண்ணி இருக்கிறதும், பிசிக்கல் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறதும் இந்த கவுண்டியில மட்டும்தான். இந்த கவுண்டிக்கு ஹெட்டா நீங்க இருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜாபை நீங்க பண்ணி முடிச்சிருக்கீங்க. மஜிஸ்ட்ரேட் ஓயங். ஃபியூச்சர்ல உங்களுக்கு எல்லாம் நல்ல
நல்லபடியா நடக்கணும்னு நான் விஷ் பண்றேன். மறுபடியும் நாம மீட் பண்ற வரைக்கும் குட் பை. அப்ப ஹீரோ அங்கிருந்து ஓகே மறுபடியும் மீட் பண்ணலாம். அப்ப பேக்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட் யாருனா லியோலியங் தான். மேஜிஸ்ட்ரேட் இங்க கொஞ்சம் பாருங்க யார் வந்திருக்கான்னு. இப்ப ஹீரோ ஆஷான். அந்த பையன் அங்கிருந்து மாஸ்டர் அப்படியே காலில் விழுந்துகிட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர் என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு. ஹே நீ எனக்கு முன்னாடி முட்டி போடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ உயிர் பறிச்சதுக்கு காரணம் என்னோட விடாமுயற்சி தான். அதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அந்த ஆஷான் பையில சொல்ற மாஸ்டர் மட்டும் அன்னைக்கு தலையிடல. நான் எப்பவே எல்லாரையும் விட்டுட்டு அந்த எல்லோ ஸ்பிரிங்குக்கு போயிருப்பேன். நான் இப்ப பண்ற இந்த தலைவணங்கள் சரிதான். அதுக்கு இதுதான் மரியாதை. சரி பிரதர் ஆஷான் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? மாஸ்டர் நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க என்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் ஹீல் ஆன பிறகு மவுண்டனை விட்டு கீழே இறங்கி வந்து உங்களை பார்க்க சொல்லி. ஓ ஆமா ஆஷான் நீங்க வந்து டைமிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நானும் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ லியூலியாங் பேக்ல இருந்து நினைக்கிறா ஜஸ்ட் உண்மையில இந்த விஷயத்த மறந்துட்டாரு. அவரோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. அப்போ ஹீரோ மணி பவுச் எடுத்து கொடுத்துக்கிட்ட இந்த காசை எடுத்துக்கோ. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த ஏன்ஷியன் யூஐ ஸ்பாட் ஷாப்போட ஒரு ஒபிஷியல் ஸ்லேவ் தானே. இந்த பணம் உனக்கும் உன்னோட அம்மாக்கும் அப்புறம் உன்னோட தங்கச்சி பொண்ணுக்கும் தான். இதை வச்சு நீங்க இந்த ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுங்க. ஆஷான் அங்க இருந்து மாஸ்டர் நீங்க ஒரு சிம்பிள் டாக்குமெண்டை ரிலீஸ் பண்ணி என்ன இந்த கவுண்டி யாமலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாமே. இதுக்காக நீங்க இவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லியூலியாங் குறுக்க வந்து சரி மேஜிஸ்ட்ரேட் நான் கொஞ்சம் கழிச்சு பிரதர் ஆஷான் கூட போய் இந்த மேட்டரை முடிச்சு வைக்கிறேன். அப்போ ஹீரோ சரி லியூலியாங் நீ போயிட்டு வா. அப்ப அந்த லியூலியாங் பையில அந்த ஆஷான் பையிலோட ஷோல்டர்ல தட்டிக்கிட்ட பிரதர் ஆஷான் மேஜிஸ்ட்ரேட் ஒன்னும் ஒபிஷியல் சேவ் ஸ்டேட்டஸ்ல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பறிக்க பார்க்கல. அவர் உங்களை அவரோட சொந்த ஆளா நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்னது சொந்த ஆளா? ஒபிஷியலா இந்த சேவ் ஸ்டேட்டஸ்ல இருந்தா டேபிளான சாப்பாடும் தங்குறதுக்கு பிளேஸும் கிடைக்கும். இவங்க எல்லாரும் ஜெனரேஷனா கவர்மெண்ட் நொபிலிட்டியும் நம்பி வர வெறும் சாதாரண பீப்புள்ஸ் மட்டும்தான். இப்ப சடனா இந்த சேவ் கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே வந்தா இவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஃபியூச்சர்ஸா மாறிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேரிடர் வர காலத்துல பசியாலையும் நோயாலையும் ரொம்ப ஈஸியான சாகர நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. லியூலியாங் சொல்றா ஜஸ்டேட் எப்போ இப்படிதான் என்ன சுத்தி இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணுவாரு. அவரோட நோக்கம் என்னன்னா பிரதர் ஆஷானோட ஒபிஷியல் சேவ் ஸ்டேட்டஸ்ல இருந்து வர பெனிஃபிட்ஸை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்றணும். அப்புறம் உங்களோட ஃப்ரீடம் உங்ககிட்ட திருப்பி வாங்கி கொடுக்கணும். அதுதான் அவரோட முக்கியமான பிளானே. அந்த ஆஷான் பையில மாஸ்டர் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னு என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இப்போ ஹீரோ அங்கிட்டு நடந்து போகும்போது நினைச்சிட்டே போறா. ரோடோட ரெண்டு சைட்ல மூடி இருந்த ஷாப்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வேலை செய்யற மக்களோட கூட்டமும் ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு. இப்போ இங்க இருக்க எல்லாருமே இந்த இயர் வர போற டிராகன் போட் ஃபெஸ்டிவலை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ் கூட இந்த பட்டர்ஃப்ளை கிரீக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே இப்ப பிளான் பண்ண மாதிரியே நடந்துட்டு இருக்கு. அப்ப லியூலியாங் பின்னாடி இருந்து வந்துகிட்ட மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் நில்லுங்க. நான் அந்த மெயின் விஷயத்த ஃபுல்லா மறந்து போயிட்டேன். லியூலியாங் என்னாச்சு? இப்படியே லியூலியாங் ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நீங்க எங்கிட்ட சொன்னபடியே நாங்க போய் கொஞ்சம் தானியத்தை வாங்கிட்டு இப்ப கரண்டா இருக்க தானிய விலையை செக் பண்ணி பார்த்துட்டேன். ரெஜிஸ்டர் இதுக்குள்ள இருக்க ரைஸை கொஞ்சம் பாருங்க. இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. நான் இமேஜின் பண்ணி விட ரொம்ப அதிகமா வாங்கிட்டு வந்திருக்கியே. லியூலியாங் நீ அங்க போய் அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி தான் இது வாங்கிட்டு வந்தியா? இப்ப ஈஸ்ட் மார்க்கெட்ல டவ் யூ ரைஸோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி அது 16 கேஷ் ஆயிடுச்சு. அது வெறும் 16 கேஷ் இல்ல. பகல் கொள்ளை அடிக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. இது அப்படியே கொள்ளை அடிக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப லியூலியாங் கடுப்பா அங்கிருந்து இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு பயமா இருக்கு. அங்க இருக்க சாதாரண மக்கள் எல்லாம் அப்ப ஹீரோ வில்லத்தனமா குறுக்க சிரிச்சிட்டு வந்துகிட்ட இல்ல இதுவும் போதாது, இந்த பிரைஸ் இன்னும் அதிகமாகணும். இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே ஒரு டவ் ரைஸோட விலை 20 கேஷ் ஆச்சு ரீச் ஆகணும். அப்படி மட்டும் நடக்கலனா பக்கத்துல இருக்கிற எல்லா கவுண்டில இருந்தும் இந்த ரைஸை வாங்குறதுக்கு இந்த லோங்ஷங்குக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம லோங்ஷன் மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட ஒரு பிடி ரைஸ் கூட கிடைக்காது. அப்ப நாம அந்த மர்ச்சன்ட்ஸ்க்கு சின்னதா ஒரு லோங்ஷன் ஷோக்கு கொடுக்கலாம். அப்ப லியூலியாங் பக்கத்துல இருந்து மேஜிஸ்ட்ரேட் அந்த முட்டா பசங்க மர்ச்சன்ட் முட்டா பசங்க உங்களை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு உங்களோட கண்ணு மட்டும் பிளிங்க் பண்ணுங்க, பாக்கி நான் பாத்துக்கிறேன்.